ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் அதுமா சரி வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஊர் பக்கத்துலேயே சொத்தவளை பீச், சங்குதரை பீச்சுன்னு ஒன்று உண்டு. சரி சங்குதரை பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முக்கியமாக அங்கே போன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து உரல் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உரல்னா வந்து கடல் பூச்சின்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன். வண்டு மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் அந்த உரல் கிடைக்கவே இல்லை. சரி அப்படியே சோகமாக வந்துட்டு இருக்கோம். என் சித்தி ஃபோன் பண்ணி, நான் வீட்டில் சமைச்சிட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அந்தால சரி சித்தி வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் சித்திக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அந்தால சேர்ந்துருந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. சித்தி தான் சமையல், நாங்கள் சேர்ந்து சமைக்கல, சாப்பிட்டோம். சரியா? அந்தால சேர்ந்துருந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சித்திக்கு வீட்டுக்கிட்ட வந்து உப்பெல்லாம் இருக்குது, தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், இடம்லாம் அழகாக இருக்கும். சரி நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாயெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்து தோப்புக்கு போனோம். அங்கே பாயை விரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழிக்கல உப்பளம் இருக்குது சித்திக்கு வீட்டு பக்கத்தில். அந்த உப்பளத்தை பார்க்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். எங்கே நாங்கள் போகிறோம்? உப்பளம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே எல்லோரும் உப்பளம் பார்க்க போயிட்டோம். அங்கே போய் உப்பளத்தை பார்க்குற இடத்துல சரி சும்மாவே இருக்கிறத அங்கே போய் உப்பளத்தை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேன்ஸ் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது கூட சித்திக்க வீட்டு பக்கம்தான். சரி அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அவங்களையும் வர வழியில் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே நம்ம குட்டீஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கூட இருக்கிற குட்டீஸ் எல்லாமே என் அண்ணன் பிள்ளைங்க, அதாவது எங்கள் அம்மாவோட அக்கா பையனோட பிள்ளைங்க, அப்புறம் அண்ணி, அப்புறம் அது கூட இருக்கிறது வந்து எங்கள் சித்தி தான், எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்தது. அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இந்த உப்பளமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸில் உப்பளம் பற்றி இங்கே வந்து வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன். என் அண்ணன் கூட களிமண் வச்சு மயிலெலாம் பண்ணியிருப்பான். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இந்த நியூ இயர் வந்து இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அண்ணன் டியூட்டிக்கு போயிட்டான், நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே தனித்தனியாக போயிட்டாங்க ஒவ்வொரு விஷயமா. அதனால் சேர்ந்துருக்க முடியலை. இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியாமல் தான் இருந்தேன். பட் பரவாயில்ல, நம்ம வட்டல்கனியும் கூட்டிகிட்டு அப்படியே சித்தி வீடுகள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் உப்பளத்தையும் நல்லா சுற்றி பார்த்து முடிச்சுட்டு டயர்டாக வந்து தோப்புக்குள்ளே பாயை விரித்து படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அண்ணி எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணி வந்து டெய்லரு, அவங்க ஆல்ரெடி நைட்டு முழிச்சு ரொம்ப துணி தைச்சதுனால டயரில் தூங்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மக்களே, இன்றைக்கி நியூ இயர் இப்படி தான் போச்சு. டாட்டா பாய்.